சூப்பரான சனிக்கிழமை, அற்புதமான ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஒரு வார இறுதி அப்படிங்கிறப்போ நிறைய கனவுகள், நிறைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் குடும்பத்தில் இருக்கும். மனைவிக்கிட்டேயும் சரி, குழந்தைகள்கிட்டேயும் சரி, எந்நேரமும் சதா சமையல் ரூம், கணவன், குழந்தைகள், பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ், வேலைக்கு போகிற லேடிஸ், வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய லேடிஸ், பெண்கள், கனவுகள், அன்றைக்கி ஒரு நாள் சனி ஞாயிறு எங்கே வெளில கூட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற குடும்பம், வாரம் முழுக்க ஓடி ஒழித்து அலைஞ்சு திரிஞ்சு பிஸ்னஸோ, வேலை வாய்ப்போ, எங்கேயோ வேலைக்கு போயிட்டோ, சின்னதை தொழில் செஞ்சுட்டோ, அக்கடான்னு சனி ஞாயிறு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜென்ஸ், ஆண்கள், இந்த பக்கம் இருந்து அங்கே பார்க்கும்போது ஒரு அழகு, அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது ஒரு அழகு, சில கோபங்கள், எதிர்பார்ப்புகள், தாபங்கள், எண்ணங்கள், கவிதைக்கு பொய் அழகுன்ற மாதிரி வாழ்க்கையில் எல்லாருமே வெளிப்பூச்சில், வெளிப்புறத்தில் மகிழ்ச்சியை, புன்னகை முகத்தில் படர விட்டு எத்தனையோ விஷயங்களை நம்ம மறைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் லைஃப். சாக்ரிஃபைஸ், காம்ப்ரமைஸ், தியாகம், விட்டு கொடுத்தல், அவனுக்காக நான், அவளுக்காக நான், குழந்தைகளுக்காக நாம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு மாத இறுதியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளில போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அது சம்மந்தமாக நெல்லையிலிருந்து கனகராஜ், நம்முடைய ஷார்ட் ஃபிலிம் கோர்ஸில் முன்னாடி என்னுடைய மாணவராக இருந்தார். இப்போ திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. நெல்லை கனகராஜ் ஒரு இது அனுப்பிச்சு, சார், இன்றைய யதார்த்த சூழ்நிலை, கணவன் மனைவியுடைய இன்றைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இதை எனக்கு நண்பர் எனக்கு இதை அனுப்பிச்சார், இதை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், இதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்களேன், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு நெல்லை கனகராஜ். நிச்சயமாக அவங்களுடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு பொதுவான செய்தி தான். வர்த்தகமோ பிஸ்னஸோ இதில் கிடையாது. ஆனால் வர்த்தகமும் பிஸ்னஸும் இதில் உள்ளே கலந்துருக்கும். அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிறவங்க நாளைக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் திருப்பூர் நடக்கக்கூடிய இலக்கிய கூட்டத்திற்கு செல்ல வேண்டியது இருக்குது. பேச அழைத்திருக்கிறார்கள். பேசிட்டு நாளைக்கு திருப்பூரில் தான் இருப்பேன். இன்று கோவை. நெல்லை கனகராஜ் அனுப்பிய அந்த செய்தியை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடித்தவங்களுக்கும் பிடிக்கும். அசை போடுங்க. வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத அசை போடுங்க. நிச்சயமாக பிடிக்கும். அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். நிறைய நண்பர்கள் காலையில், மதியம், இரவு எப்படியாவது நம்ம ஆடியோ கேட்குறேங்கிறாங்க. கேட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, மனசு மகிழ்ச்சியாக இருக்குது, உற்சாகம் வர மாதிரி இருக்குது, என்னோடய பழைய நினைவுகள்லாம் கிளறிச்சு, பழைய விஷயங்கள்லாம் நான் யோசித்தேன் அப்படின்னு அவங்க பேசும்பொழுது இதை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆகஸ்ட்லேருந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். பழைய நண்பர்கள் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து வரலாம். புதிய நண்பர்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய செய்திகள் சொல்லணும், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கங்கள், ஆசைகள் இருக்குது. வாருங்கள், இணைந்து வெல்வோம் அப்படிங்கிறத என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்த நெல்லை கனகராஜ் அனுப்பிய செய்தி நான் படிக்கிறேன். கேளுங்க, கேட்டுட்டு யோசிங்க, மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கட்டும். குறிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி அது இடையே இது நடந்துச்சுன்னா, இது ஷேரிங் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது அது வாசிக்கிறேன். கணவன் மனைவி 2 பேரும் உறங்க தயாராகிட்டாங்க. படுக்கை அறை, பெட்ரூம். கணவனுக்கு முதுகை காட்டியபடி திரும்பி படித்து கொண்டிருக்கிறாள் மனைவி.
கணவன் மறுபுறம் இருந்து, இங்க பாரு, கொஞ்சம் திரும்பி போட. மனைவி, அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போங்க. இங்கே பாரு, கொஞ்சம் திரும்ப, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போங்க, டயர்டாக இருக்கேங்க, தூக்கம் வருதுங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதானே கேட்டேன். ஆ, அதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சதா? பேசாமல் தூங்குறீங்களா இல்லையா? நான் வேறு எப்போ தாண்டி உன்கிட்ட பேசுகிறது? பகலில் வேலை, பசங்க, டியூட்டி, ஆஃபீஸு. இங்கே பாருங்கள், காலையில் நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், என்னை தூங்க விடுங்க, சரியா? இல்லடி, கொஞ்சம் திரும்பி பாரேன், உன்னை கொஞ்சம் பேசணும். உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒன்றும் மிஷின் இல்லை, புரியுதா? இப்போ தூங்குறீங்களா இல்லையா? ஏண்டி, என்னடி இப்படி பேசுகிற? உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? உன்னை பேசணும்னு தானே சொன்னேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். திரும்ப என்னங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்குங்க. இங்கே பாரு, ஏன் இப்படி பேச எனக்கு புரியல. உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் இப்படி திரும்ப மாட்டேங்கிற? மனைவி திரும்பி படுத்தார். ஹலோ, எப்படிங்க இப்படி வாய் கூசாமல் கேட்க முடியுது? என்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? எல்லார் மாதிரியும் தினமும் வெளியில் கூட்டிகிட்டு போ, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு நான் கேட்குறேன்னா? ஏதோ அடம் பிடிக்கிறேன்னா? சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் வருது, தீபாவளி, கரெக்டா? அதுக்கு கூட என்ன வேணும் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன வாங்கி தந்திருக்கிறீங்க? நானும் மனுஷி தானே, புரிஞ்சுக்குங்க என்ன? சத்தியமாக அவனிடம் இதற்கு விடை இல்லை. சரிடே, தூங்கு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கு. என்னதே தூங்குறதா? நாய் மாதிரி இங்கே கத்திட்டு இருக்கேன், தூங்க சொல்கிறீங்க? ஏண்டி, இப்போ என்ன தான் நான் பண்ண சொல்கிறேன்? திரும்பிப்படு, உன்கிட்ட பேசணும்னு சொன்னது தப்பா? நானும் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன்டி, மாத சம்பளம் வாங்குறவன், நான் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணல, புரியுதா? எப்போ வேலை போகும்னு சொல்ல முடியாதுடி. வெளியே போகணும் திடீர்னு ஓனர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவேன், ஒரு மாதம் சம்பளம் இல்லைன்னு வை, என்ன ஆகும் தெரியுமா? பைக் வேண்டாம், பையனை வச்சுட்டு வெளியில் போக முடியல, எல்லோரும் காரில் தான் ஸ்கூல் வராங்க அப்படின்னு நீ சொன்ன. லோன் போட்டு கார் வாங்கினேன். வாடகை வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். என்ன பண்ண? இருந்த பணத்தையெல்லாம் போட்டு லோனை போட்டு இந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்கோம். இதுக்கு மேலே அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு, ஆஸ்பத்திரி செலவு, பிள்ளைங்க படிப்பு, இதெல்லாம் பார்க்கணும்லடி. ஒரு மாதம் லோனுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்னு ஏதாவது டிஸ்கஸ் ஆகுது பண்ணியிருக்கியா? ஒன்றுமே நீ பண்ணுறதில்ல. சரி, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் ஒன்று சொல்கிறதில்ல. சம்பளம் போட்ட மறுநாளே எல்லாமே தீர்ந்தது சரி. மாத கடைசியில் யார்கிட்ட கையேந்த வேண்டியதாக இருக்குது, கைமாத்தா வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் உனக்கு புரியுமா? என் கஷ்டம் உனக்கு எங்கே புரிய போகுது? உங்கள் வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? நான் தாண்டி எல்லாத்தையும் பார்க்கணும். தீபாவளிக்கு மட்டும் இல்லடி, எப்போவுமே நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு மனசுக்கு ஆசை தான், எனக்கும் ஆசை தான். உன்னையும் பிள்ளைங்களையும் அடிக்கடி வெளியில் கூப்பிட்டு போகணும், நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், சினிமா கூப்பிட்டு போகணும், கோயில் குளத்துக்கு போகணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? எனக்கும் ஆசை இருக்காதடி, நானும் மனுஷன் தானே. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நிறைய ஆசை இருக்குது.
ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும், நல்ல புருஷனாக இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கட்டிய மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ போராடுறேன் தெரியுமா? இப்போது அந்த மனைவியிடமிருந்து பதில் எதுவும் இல்லை, மௌனமே பதிலாக இருந்தது. இதில் யாரை தப்பு சொல்வது, யார் மீது குற்றம் சுமத்துவது? திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவர்களாகவே நீச்சல் கற்றுக்கொள்கிறார்கள். இதில் கரை சேர்வோரும் உண்டு, மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு. ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்கான சின்ன சின்ன தியாகம் செய்வது வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும் போதுதான் அது இல்லறம். இல்லையேல் அது நரகம். மரத்தில் பூக்களின் அழகு தெரியும், கனியின் ருசி தெரியும். அதற்கு காரணமான வேரினை பற்றி, வேர்களின் ஆழம் பற்றி, வேர்களின் உழைப்பு பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணிவேர். எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பி கேட்பதை வாங்கி கொடுக்கக்கூடாது என நினைப்பதில்லை. தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளையும் அடக்கிக் கொள்கிறான். இதுதான் நெல்லை கனகராஜ் எனக்கு அனுப்பியது, உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். இதில் என்ன பிஸ்னஸ் இருக்குது, இதில் என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு புரிஞ்சவங்க சொல்லுங்கள். மற்றவர்கள் இது ஒரு பதிவு, கணவன் மனைவி குடும்பத்தை பற்றி ஒரு பதிவு நினச்சிட்டு நல்லபடியாக தூங்குங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய விஷயங்களோடு பேசுவோம்.